எங்களை பொறுத்த வரைக்கும் சேஷு இழப்பு மிகப்பெரிய இழப்பு. எங்கள் லுலு சபா டீமில் எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருந்து இப்போது ரீசெண்டாக 20 வருஷம் லுலு சபா ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு எல்லாரையும் அவனே அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து பாக்யராஜ் சார் கையால் அவார்டு வாங்கி கொடுத்து எங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படணும். ஹோட்டல் க்ரீன் பார்க்கில் வச்சு சினி உலகங்கிற ஒரு யூடியூப் சேனலை அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கெல்லாம் அவார்டு வாங்கி அவார்டெலாம் வீட்டு முன்னாடி அப்படி வச்சோம். எனக்கு சேஷுவை தான் நான் அந்த அவார்டெல்லாம் பார்த்தா இன்றைக்கி சேஷு எப்படியும் பழிச்சு வந்தால் நாங்களாம் ரொம்ப வேண்டிக்கிட்டோம். திடீர்னு இது பெரிய ஷாக்கிங் நியூஸ். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அன்பானவர். சேஷு பிடிக்காதவங்க கிடையாது. இப்போ சந்தானத்துக்கும் ரொம்ப பெட்டு. இப்போ அவர் படங்கள்லாம் நடித்து பெரிய ஹிட்டு, பெரிய லெவலில் வர வேண்டிய சேஷு இப்போ திடீர்னு இந்தமாரி ஆகிட்டாருன்னு நல்லா ஆரோக்கியமாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். 10 கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சுருக்கா அப்படின்லாம் சொன்னால் அன்றைக்கி இந்த விஜய் டிவி ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அண்டாக்கா கசம்னு ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே சுறுசுறுப்பாக ஓடி அண்ணா மாமா நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு கிட்டன்னு போய் சாமான்லாம் போய் அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தார். ஏன் இப்போ ஓடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சேஷன், சும்மா அண்ணா நம்ம சுறுசுறுப்பாக காட்டிக்க வேணாமாம்பார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான ஆள். இதெல்லாம் சொல்லி மாளாது. நல்ல நடிகர், மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை, நல்ல மனசுக்காரர், எல்லாத்தையுமே பிரியமாக இருப்பார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சேஷு. நாங்கள் இழந்துட்டு ரொம்ப தவிக்கிறோம். சார் சொல்லுவார். லுலு சபா டீமில் நான் இல்லை, ஆனால் லுலு சபா டீமில் இருந்த சுவாமிநாதன் இருக்கட்டும், மாறன் இருக்கட்டும், பாலாஜி சார், இப்போ சேஷன், இப்படி அப்புறம் லுலு சபா மனோகர் சார், எல்லாருமே எனக்கு சினிமாக்களில் தான் ரொம்ப பழக்கமானவங்க. அவங்களோட டீம் ஒற்றுமையை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். சந்தான சார் அவங்களோட டீமையே அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ஆள். அது குறிப்பாக அந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் லேட்டஸ்ட்டாக நடிச்சிருந்தோம். சூப்பர் ஹிட். அது எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு. அதில் அவர் பரதநாட்டியம் ஆடும்போது ஹோல் தேட்டர் எல்லா ஷோவிலையும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. இதுக்கப்புறம் சேஷ் சார் நான் ஸ்டாப்பாக நடிச்சிட்டு இருப்பார், குறைஞ்சது ஒரு 500 படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான்லாம் நினச்சிட்டே இருந்தேன். பெரிய பிரேக் அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் பயங்கர பிஸி. அவர் உங்களை பிடிக்க முடியாதுன்னு ப்ரெஸ் மீட் முடியுது, கிளம்பிட்டு இல்லை எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன்றாரு. அண்ணே இந்த கொண்டாட்டமே உங்களுக்கான கொண்டாட்டண்ணே, இவ்வளோ ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசுங்கண்ணே அப்படின்னா போதும் தலைவா அப்படின்னு அவ்வளோ வெகுளியான ஒரு மனிதர். யாருக்காவது ஹெல்ப் ஒரு 5000 வேணுமா 2000 வேணுமா, அண்ணே அவங்களுக்கு முடிஞ்சால் போடுங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ரொம்ப வெகுளி. திடீர்னு எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வடை வாங்கிட்டு நல்ல வடை சாப்பிடுங்க, வரவே வாங்கிட்டு வந்தார். திடீர்னு அவரே காஃபி போட்டு கொடுப்பாரு வீட்டிலேருந்து. ரொம்ப அதே மாதிரி மாறன் அவரை பற்றி கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பார், இவர் அவருக்கு கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. 2 பேரும் சந்தான சார் கமெண்ட் அடிப்பார். அது அந்த ஃப்ரேமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேஷனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கிடைச்சது வடக்குப்பட்டி ராமசாமியில் தான். அதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருந்தார். வடக்குப்பட்டி சாமி அவர் ரொம்ப ஹைப் பண்ணுச்சு. அந்த படத்திலே ஹைலைட்டுன்னு சொல்லி அவர் எல்லாருமே எழுதுனாங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒரு மரணத்தை கடவுள் ஏன் கொடுத்தாரு எனக்கு தெரில. இப்போ தான் துல்லாதவனும் துள்ளும் படம் வந்த போது டவுசர் பாண்டியன் ஒருத்தர், அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் டவுசர் பாண்டி பெரிய அளவு போகிறான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பாரி வெங்கட் சார் திடீர்னு படம் ரிலீஸ் ஆனே ஒரு மாதம் இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில். அன்னைக்கு இதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஆளாக வர வேண்டிய ஆள் இப்படி போயிட்டாரு. நாங்கள் அதே நிலைமை தான் எனக்கு சேஷன் நடக்கும். சேஷனுடைய ஆன்மா எனக்கு தெரிஞ்சு சாந்தி அடையணும். ஏன்னா நாங்கள் எல்லோரும் சொன்னோம் ஒரு 100-200 படமாக நீங்கள் தொடர்ந்து நடிப்பீங்கண்ணே அப்படி தலைவா, நம்ம நிறைய 100 படம் நடிக்கணும் தலைவா, சந்தான சார் படத்தில் எல்லாத்தையும் இருக்கணும் தலைவா, நம்ம ஒரு டீம் தலைவா அப்படிம்பாரு. அவரை விட்டு பிரிஞ்சது உண்மையிலே எனக்குலாம் மன ரீதியான, ஏன்னா சினிமாக்களை நல்ல ஆத்மாக்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.